வணக்கம். நம்ம சேனலில் கம்ப்யூட்டரில் தமிழில் எப்படி டைப் பண்ணணும் அப்படின்றத பற்றி பார்த்துருந்தோம். அதில் ஒரு சிலர் கோரல் ட்ராவில் தமிழ் டைப்பிங் வரலை அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அவங்களுக்கான வீடியோ தான் இது. ஃபஸ்ட்டு கோரல் ட்ரா ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்த கீமன் சாஃப்ட்வேர் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கிட்டு அதை ஓப்பன் பண்ணுங்கள். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு கோரல் ட்ரா ஓப்பன் பண்ணி ஒரு வேர்டை டைப் பண்ணிடுவோம். இப்போ இது இங்கிலீஷில் இருக்கிற வேர்டு. இதில் இப்போ நம்ம தமிழ் எப்படி டைப் பண்ணணும் அப்படின்றத பற்றி பார்க்கலாம். நீங்கள் கீமனை ஸ்டார்ட் பண்ணி வச்சுக்கோங்க. அதாவது கீமன் சாஃப்ட்வேரை ஓப்பன் பண்ணி வச்சுக்கோங்க. கீமன் ஸ்டார்ட் பண்ணிவிட்டு தமிழ் ஃபாண்ட்டை செலக்ட் பண்ணிக்கோங்க. இதில் பாருங்கள், தமிழ் டைப்ரைட்டர் அப்படின்னு ஒரு ஃபாண்ட் இருக்குது பாருங்கள். இதை செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த தமிழ் டைப்ரைட்டர் ஃபாண்ட் செலக்ட் பண்ணிவிட்டு இப்போ நம்ம டைரெக்டாக தமிழ் டைப் பண்ணிக்கலாம். பாருங்கள், அவ்வளோதான். ஓகேங்களா? இப்போது இந்த தமிழ் டைப்ரைட்டர் சாஃப்ட்வேர் மட்டும் இருந்தால் போதுமா அப்படின்னா, நமக்கு ஆக்சுவலாக என்ன வேணும், தமிழ் ஃபாண்ட்ஸும் வேணுங்களா? இப்போ நான் TAU அப்படின்ற தமிழ் ஃபாண்ட்ஸ் யூஸ் பண்ணுறேன். அதனுடைய லிங்க் வேணாலும் கொடுக்குறேன், நீங்கள் டவுன்லோட் பண்ணி பார்த்துக்குங்க. இப்போ இந்த TAU ஃபாண்ட்டில் நமக்கு என்ன ஃபாண்ட்டை மாற்றினாலும் ஆட்டோமேட்டிக்காக அந்த ஃபாண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி மாறிடும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இதுலேயும் உங்களுக்கு புரியல, வேறு ஏதாவது டவுட் இருந்தால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. இந்த வீடியோவில் கோரல் ட்ராவில் தமிழில் எப்படி டைப் பண்ணணும் அப்படின்றத பற்றி மட்டும்தான் பார்த்துருக்கோம். கீமன் சாஃப்ட்வேரை எப்படி பயன்படுத்தணும், எப்படி தமிழ் டைப்ரைட்டர் சாஃப்ட்வேர்லாம் அதுக்குள்ளே எப்படி இன்ஸ்டால் பண்ணணும் அப்படின்றத வீடியோவை ஏற்கனவே போட்டிருக்கோம். அதை பார்க்காதவங்க கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க்கை தரேன், பார்த்துக்குங்க. அந்த வீடியோவில் கீமன் சாஃப்ட்வேரை பற்றி ரொம்பவும் பொறுமையாக எடுத்திருப்பேன். கொஞ்சம் சிரமம் பார்க்காம பாருங்கள். அப்போவும் புரியலைன்னா கீழே கமெண்டில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் மறுபடியும் உங்களுக்கு ஒரு வீடியோ போடுறேன். நன்றி.